வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th இயல் 2 முல்லைப்பாட்டு பார்க்க போகிறோம். முல்லைப்பாட்டை எழுதினது யாருன்னா நம்பூதனார். அதாவது முல்லைன்னா என்ன? காடு இல்லையா? அதில் பூதம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைன்னா பூதம் இருக்கும் அப்படின்னு, சரிங்களா? இல்லை நுழையும் முல்லை ஒன்றும் பெருசாக இல்லை, சரிங்களா? அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வாங்க பாடத்துக்குள்ளே போடலாம். இது என்னென்னா, இந்த விரிச்சு கேட்டல், நல்லோர் விரிச்சு கேட்டல், அதாவது நல்லோர் வாயால் வர ஒரு நல்ல செய்தி கேட்டல் அப்படிங்கிறது தான், சரிங்களா? முதல்ல விரிச்சு கேட்டல்லாம் என்னன்னு பார்த்துக்குவாங்க. லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. விரிச்சுனா என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஐயம் கொண்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் நடமாட்டமே இல்லாத ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நிற்பாங்க. அப்போ பக்கத்தில் யாரோ ஒருத்தர் அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க, ஒரு சில பேர் நல்லது பேசலாம், ஒரு சில பேர் கெட்டது பேசலாம் இல்லையா? அதில் நல்லது பேசுகிறது அவங்க காதில் விழுந்துச்சுன்னா அது நன்மையில் முடியும் அப்படின்னும், தீய மொழிகள் பேசுகிறது அப்படின்னா அது அந்த காரியம் தீயதாய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் விரிச்சு கேட்டல், சரிங்களா? இதை பற்றி தான் இந்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் 2 லைன்ஸும் அப்புறம் இந்த லாஸ்ட்டு இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? மற்றதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணால் போதும், சரிங்களா? என்னன்னா, நனந்தலை உலகம் வளையின் நேமியோடு, அதாவது நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம், நேமியோட சங்கோடு. நேமினா என்ன? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேமினா சக்கரம், சங்கு, கோடுனா மலை. அதாவது இது என்ன அந்த பெருமாள் இருக்கார் இல்லையா? பெருமாள் திருமால் இருக்கார் இல்லையா? அவரை இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நனந்தலை அகன்ற உலகத்தில் நேமியோட சக்கரம் சங்கு ஏந்திட்டு இருக்க திருமால் அங்கே வீற்றிருக்கிற போல இருக்கான். அந்த மாலை நேரத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த மேகம் எப்படி இருக்கும்? வெண்மையாக அப்படியே கீழே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். மண்ணும் விண்ணும் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஈவினிங் டைமில் அந்த மாதிரி இருக்குது. அதை பார்க்குறதுக்கு பெருமாளே காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நீர் செல நிமிர்ந்த ஆமெல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு, கோடுனா மலைன்னு சொல்லியிருந்தேன். கோடு மலை கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை, அதாவது மாலை நேரத்தில் இப்படி காட்சியளிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அருங்கடி மூதுர் மருங்கில் போகி யாழ் ஈசை இன ஆர்ப்ப, அந்த நேரத்தில் யாழ் இசை, அதாவது யாழோட இசை போல் ஆர்ப்பரிக்கிற மாதிரி இருக்குது. நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை. நறுவினா என்ன? நறுவி கொடுத்துருப்பாங்க. நறுவியா அருமடிமுடைய மலர்கள், சரிங்களா? அந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்காமா. அடுத்து அரும்பு அவிழ் அலறி தூய் கைதொழுது பெருமுடி பெண்டிர் விரிச்சி ஏற்ப, அதாவது அந்த மாதிரி பெருமாளை நினச்சி அந்த தனியாக போய் அந்த வெற்றிடமாக யாரும் இல்லாத இடத்துல போயிட்டு பெருமாளை நினச்சி கும்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ அது இந்த ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் முக்கியமானது. அது கேட்பாங்க, சரிங்களா? அது பள்ளியிலையுமே அது மனப்பாட பகுதி. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றில், அதாவது சிறுதாம்பு அப்படின்னா கயிறு, தாம்பு கயிறுன்னுவாங்கள்ல, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றில் சின்ன கன்று. உருதுயர் அலமரல் நோக்கி, அதாவது ரொம்ப அது குளிரில் இருக்குது. இந்த பாடத்திலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது பனி பெய்தான். பனி பெய்யும் பொழுது இந்த சின்ன பெண் என்ன பண்ணியிருக்கா, துண்டால் தன்னை இறுக்கி போட்டுருக்கா. அதே மாதிரி இதுவுமே ஒரு குளூரில் நடுங்கிட்டு நிற்கிது. அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ பயப்படாத, நடுங்கு சுவல் அசைந்த கையை கொடுங்கோர் கோவலன்னா அந்த மாடை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களே, மாடு மேய்க்கிறவங்க, அந்த யாரோ ஒருத்தவங்க அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அந்த பொண்ணு சொல்கிறா அந்த மாட்டுக்கிட்ட, சரிங்களா? கோளர் பெண்ணின்று உய்த்தர இன்னும் வருகுவர் தாயர், அதாவது வருவாங்க, நீ பயப்படாத அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மாட்டுக்கிட்ட சொல்கிறது தான் அந்த கதை. இதை அந்த பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்டுட்டு ஓகே நல்ல ஒரு செய்தி நமக்கு கேட்டிருக்கு, அதனால் நம்ம இந்த காரியத்தை, அதாவது இந்த தலைவன் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரிங்களா? என்போல் நன்மொழி கேட்ட, சரிங்களா? இது என்னன்னா
இந்த அடிகள் வந்து 1லேருந்து 17 வரைக்கும், எதுலன்னா முல்லைப்பாட்டில் 1லேருந்து 17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. நல்லோர் விரிச்சு கேட்டல், விரிச்சு கேட்குறது தான். இதை பற்றி வேறு இப்போ லைன்ஸ்லாம் மேக்ஸிமம் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த இது மட்டும் முக்கியம். அது மாதிரி நனைந்தலை உலகம், இந்த 2 லைன் முக்கியம். சரிங்களா? வேறு ஒன்றும் இதில் கிடையாது. அடுத்து சொல்லும் பொருளும் இதை நம்ம மேக்ஸிமம் பார்க்கும்போதே பார்த்துருவோம். நனைந்தலைன்னா அகன்ற உலகம், நேமினா சக்கரம், கோடுனா மலை, கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல், கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். அடுத்து நறுவினா நரமுறைமுடைய மலர்கள், வீணலை மலர்கள்னு நமக்கு தெரியும் இல்லையா? நறுனா நறுமணமுடைய, ஓகேவா? தூயினா தூவி, விரிச்சினா நற்சொல், இது முக்கியங்க. சுவல்னா தோல், இதுவும் நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து பாடலின் பொருள் நான் சொன்னது தாங்க இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மட்டும் தனியாக படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இலக்கண குறிப்பு. மூதூர், மூதூர்னா முதுமை ப்ளஸ் ஊர்னு நம்ம பிரித்து எழுதுவோம், அதனால் அது பன்மைத்தொகை. அடுத்து உருதுயர், உருதுயர்னா 3 காலத்தையும் கொண்டு இருக்கணும், அப்படின்னா அது வந்து வினைத்தொகை. சரிங்களா? உருகும், உருகும் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? 3 காலத்தையும் ஒத்தி இருந்துச்சுன்னா அது வந்து வினை. அடுத்து கைத்தொழுது, ஐ ஆல் கூ, இது வந்து எத்தனாவது இருக்கு? 2லேருந்து ஸ்டார்ட், 2 ஐ ஆள், கையால் தொழுது. சரிங்களா? 3ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? கையால் தொழுதுன்னு தானே சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஒரு வார்த்தையும் பிரித்து நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் வேற்றுமை தொகையை பற்றி. சரிங்களா? அடுத்து தடக்கை, தடக்கைனா இந்த தவன், நனி, ஊர், இது எல்லாமே வந்து உரிச்சொற்றொடர் இல்லையா? அதனால் அது உரிச்சொற்றொடர். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம், இது நமக்கு ஸ்கூல்லேருந்தே நல்லா பார்த்துருக்கோம். சரிங்களா? இது வந்து கேட்குறாங்க. பொறித்த, பொறித்த அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி பிரிக்கலாம்? பொறி, அதுக்கப்புறம் இத்து, அப்புறம் இந்த இத்து எப்படி பண்ணி இத்து ப்ளஸ் அத்த அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த பொறிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி. சரிங்களா? அடுத்தது இறந்த கால இடைநிலை, இந்த இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்த ஆனால பெயரச்சம்னு நமக்கு தெரியும். ஸோ பெயரச்ச விகுதி. சரிங்களா? அடுத்து விரிச்சியை பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்தது வந்து முதற்பொருள் கருப்பொருள், அதாவது முல்லை நிலத்துக்குரிய முதற்பொருள் என்ன, கருப்பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். முதல் பொருள் வந்து நிலம், பொழுது. நிலம் என்ன? முல்லைனாலே நமக்கு தெரியும், காடும் காடு சார்ந்த இடமும். அடுத்து பொழுது என்ன? பெரும்பொழுது, சிறும்பொழுது. பெரும்பொழுது வந்து கார், அதாவது முல்லையில் வந்து கார் ஓட்டிட்டு சாயங்கால நேரத்தில் போக முடியாது. சாயங்காலம் அப்படின்றது மாலை, மாலை நேரத்தில் போக முடியாது. சரிங்களா? கார் ஓட்டிட்டு முல்லையில் போக முடியுமா? ஏன்னா முள் குத்திரும் இல்லையா? அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கார் ஓட்டிட்டு போக முடியாது. இது வந்து தனியாகவே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வீடியோ போடுறேன் இன்னைக்கு. சரிங்களா? அடுத்தது கருப்பொருள். கருப்பொருள் வந்து என்னென்ன அப்படின்னா நீர், மரம், பூ. என்னென்ன நீர்? காட்டில் என்னென்ன இருக்கும்? காட்டாறு, முல்லைனா காடு தானே. ஸோ அங்கே வந்து காட்டாறு இருக்கும், அங்கே வந்து சுனை நீர்கள் இருக்கும். சுனை நீர்னால் அங்கங்கே ஒரு ஒரு குட்டி குட்டியாக அந்த சுனை, அதுலேருந்து நீர் வரும் இல்லையா? அது சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க, படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்து அங்கே என்னென்ன இருக்கும்? காட்டில் என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். அதில் முக்கியமாக இதுக்கு என்னென்ன சொல்கிறாங்களான்னா கொன்றை, காயா, குருந்தம். சரிங்களா? அடுத்து முல்லை, முல்லைப்பூ, பிடவம், தோன்றில் பூ. மலையில் தோன்றும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, காட்டில் தோன்றும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடவம், முல்லை. சரிங்களா? இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த பாடத்தில். அடுத்தது நூல்வெளி பார்ப்போம். அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டில் வந்து 103 அடிகள் வந்து இருக்குது. இதுதான் வந்து 10 பாட்டிலே இருக்கிறதுலே சின்னது. சரிங்களா? இது வந்து 10 பாட்டில் ஒன்று தான் முல்லை பாட்டு. ஓகே, சரிங்களா? முல்லைப்பாட்டு வந்து ஆசிரியப்பாவால் ஆனது. முல்லை ஆசிரியர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முள்ளு குத்திட்டா அப்படின்னு கத்தோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைனா ஆசிரியப்பாவால் ஆனது. நிலம் வந்து முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது, தெரியும் இது நமக்கு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடையது, அதையும் சொல்லிட்டேன். இதை படைத்தவர் யார் அப்படின்னா நப்பூதனார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முல்லையில் என்ன இருக்கும்? பூதம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவடைஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.